இந்த அதிகாரிகள் முட்டாள்தனமாக பண்ணுவாங்கல்ல. 42,000 ரூபா ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறார், அவர் பணத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு போகிற பணத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு எனக்கு என்னென்னு வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தார். தேர்தல் ஆணையத்தில் ஏன் இவ்வளோ குளறுபடி அப்படின்னு கேட்டால் ப்ரெஸ் மீட் வச்சு நாளைக்கு சொல்கிறேன்றாரு சாப்பு. அந்த ப்ரெஸ் மீட்டே 3 தடவை தள்ளி போடுறாரு. உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கே உங்கள்ட்ட டேட்டா இல்லை, டைம் மாற்றுறீங்கன்னா நீங்கள் எந்த லட்சணத்தில் இயங்குறீங்கன்னு தெரியுதா? கிளாம்பாக்கம் வழியாக பஸ் ஏறி ஒருத்தன் ஓட்டு போட போகிறான்னா கடுமையான கோபத்தில் போய் அரசுக்கு எதிராக தான் போடுவான். இன்னும் ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, வாக்காளர் அட்டை இருந்தால் நமக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே பைத்தியக்காரத்தம். இந்த தடவை தமிழ்நாட்டில் பல இடங்களில் தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு. இன்னும் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஐயோ இது தேர்தல் இதில் ஒரு அவமானகரமான விஷயம், உடனடியாக அவங்கள எப்படியாவது வாக்கு செலுத்த அவங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, 1500 ஓட்டு தான் போட்டும் போ, புறக்கணிச்சுக்கன்ற மாதிரி தான் இருக்குது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு விருந்தினர் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இதில் தேர்தலை விட தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் தான் விமர்சனமாக இருக்குது. வாக்குப்பதிவு எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல கூட அவ்வளோ தாமதம், அவ்வளோ குளறுபடி. கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்திருக்காங்க. நேற்று தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கு. ஏன் இவ்வளோ குளறுபடிகள், இவ்வளோ தாமதம், என்ன காரணம்? தேர்தல் ஆணையம் பொதுவாக தேர்தலை நடத்தணும், வாக்கு எண்ணிக்கை, வாக்காளர்களுடைய அவங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தணும், வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு வர வைக்கணும். இது எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய வேலை. தேர்தலை ஒழுங்காக நடத்தணும். இந்த தடவை தான் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட குளறுபடி. தேர்தல் நடவடிக்கை அறிவிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல்லையுமே பெரும்பாலும் ஹையர் அஃபிஷியலை மாற்றிடுவாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியலாக அவங்க இயங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸும் அதே மனநிலையில் இருப்பாங்க. தேர்தல் வந்தால் பிறகு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. சில எலெக்ஷனில் போலீஸ் வண்டியிலேயே பணத்தை கடத்துனதுலாம் நடந்திருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பெரும்பாலும் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கள மாற்றிடுவாங்க, மாவட்ட எஸ்பிகளெல்லாம் மாற்றுவாங்க. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ரெண்டாவது, பணம் பிடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எல்லாம் இந்த நகை கொண்டு போனவங்க, தங்க கட்டி கொண்டு போனவங்க, அதாவது பில்லு இல்லாமல் பில்லு எடுத்துக்காமல் இந்த மாதிரி அலட்சியமாக போகணும், இப்படி தான் மாட்டுறாங்க தவிர அரசியல் கட்சிகள்லேருந்து பெரிய அளவில் பணம் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மி. இதுக்கு பிறகு இதில் நல்லா பண்ணது யாருன்னு பார்த்தா ஐடி தான். அவங்க தான் அங்கங்கே ரைடு விட்டு ஏதோ பணத்தை கைப்பற்றினாங்க. நம்ம இவர் நயினார் நாகேந்திரன் சம்மந்தப்பட்ட அந்த பணம் கூட போட்டு கொடுத்து தான் பிடிச்சாங்கன்னாங்க. தேர்தல் ஆணையமாக சர்ப்ரைஸ் செக் பண்ணி எங்கேயும் பிடிக்கல. இது இப்படியே போகுதுன்னா தேர்தல் ஆணையத்துடைய பல்வேறு இடங்களில் அவங்க விதிமீறல் நடக்கிறது இதெல்லாம் சொன்னால் கூட எந்த புகாரையும் பெருசாக எடுத்துக்கல. இந்த உரிமை தொகை சம்மந்தமாக வாக்குறுதி கொடுத்தது, இன்னும் பல விஷயங்களில் டிஎம்கேவுடைய இதெல்லாம் ஏடிஎம்கேலாம் புகாராக கொடுத்தாங்க. அதெல்லாம் பெருசாக ஒன்றும் நடக்கலை. தேர்தலே நடக்குதா, தேர்தல் பீரியடில் தான் நம்ம இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ரோட்டில் வெஹிக்கிள் செக்கப் எல்லாமே இருந்தது. சாதாரணமாக எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லி போயிட்டு வந்திருந்தேன், எங்கேயுமே வெஹிக்கிள் செக்கப்பை, அதுவும் டி நகர் பிரதான ஏரியாலேயே வெஹிக்கிள் செக்கப்பே நான் எங்கேயும் பார்க்கல. இல்லை, இதில் இன்னொரு பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் செக்கப்பில் கூட இன்னும் அந்த காலத்து பாணியிலேயே வண்டியோட டிக்கியில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 500 ரூபா கட்டை பேண்ட்டில் வச்சு தான் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிட முடியும். அவ்வளோ இதுவாக இருக்கும்போது இன்னமும் அந்த பழைய ஸ்டைலே தான் ஃபாலோ பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன். ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருந்தாங்கிற ஒரு கேள்வி இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதில் ரொம்ப உச்சபட்ச காமெடி என்னென்னா, உதயநிதி ஹெலிகாப்டரை சோதனை ஏறுறது, ராகுல் காந்தி ஹெலிகாப்டரை, வேட்பாளர்கள் வாகனத்தை நிறுத்தி, இது எல்லாமே லோக்கல் போலீஸ் எல்லாம், இதெல்லாம் பெரிய காமெடி மாதிரி போச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறபடி பணத்தை எப்படி வேணால் கொண்டு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். செக்கப்ன்றது இன்னொன்று சில இடங்களில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த அதிகாரிகள் முட்டாள்தனமாக பண்ணுவாங்கல்ல. 42,000 ரூபா ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறார், அவர் பணத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு போகிற பணத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு எனக்கு என்னென்னு வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தார். பார்த்தீங்களா, அவர் புலம்புன பிறகு வீடியோலாம் எடுக்கிறாங்கன்னா பிறகு 42,000 கொடுத்தாரு. தேர்தல் ஆணைய விதியே 50,000 வரைக்கும் கொண்டு போகலாங்க. இந்த மாதிரி பொதுமக்களை கடுப்பேற்றுற வேலை பண்ணாங்களே தவிர பணம் பிடிக்கிற ஏற்பாடெலாம் இல்லை. பணம் சாதாரணமாக போச்சு. நமக்கு தகவலை பல கட்சிக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பணம் போகிறதுல சார் சாதாரணமாக போச்சு சார் அப்படின்றது. அப்போ பணம் பட்டுவாடா கூட ஈஸியாக நடந்தது. இது நீங்கள் கேட்ட மாதிரி அதே டெம்ப்ளேட்டு, அதாவது சடங்கு பூர்வமான விஷயமா எல்லாத்தையுமே பார்த்தாங்க. அந்த பார்த்த மாதிரி விஷயந்தான் அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் மிஸ் ஆனதுலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு இது இருக்குது, கணவருக்கு ஓட்டு இல்லை.
இதில் 2 சைடுமே பிரச்சனை இருக்குது. வாக்காளர்களும் தனக்கான வாக்கு இருக்குதா அப்படின்றத ஒவ்வொரு இப்போலாம் என்னங்க செல்ஃபோன்லேயே நீங்கள் அந்த ஆப்லேயே போய் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட வாக்காளர்களுக்கு நேரம் இல்லை. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அதில் இந்த மாதிரி ஆப் இருக்குது, நம்ம பார்க்கணுன்றதை கிராஸ் செக் பண்ணுறதோ, இல்லை வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் போடுவாங்க. அதில் திருத்தம், சேர்த்தல், முகவரி, பெயர் நீக்குதல் எல்லாமே ஃபார்ம் இருக்குது, ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். அதுலேயும் யாரும் கவனம் செலுத்துறதில்ல. இப்போ தானே உள்ளாட்சி தேர்தல் போட்டேன் வாக்கு இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது. இன்னும் ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, வாக்காளர் அட்டை இருந்தால் நமக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே பைத்தியக்காரத்தனம். சரி, இதுதான் ஒரு பாட்டுனா, சென்னையில் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த வாக்களிப்போர் சதவீதம்ன்றது எனக்கு என்னன்னு இந்த வருஷம் கூட இந்த தடவை கூட 20 லட்சம் பேருக்கு மேலே வாக்கு போடலான்னு. அப்போ எந்த பாகத்தில் எந்த வாக்குச்சாவடியில் வாக்குகள் விழலைன்றது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். சென்னை மாநகராட்சி குறிப்பாக தெரியும். ஆனால் மாநகராட்சி ஆணையர் தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளோ தான் முயற்சி எடுக்கிறது, நாங்கள் எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். இதுதான் சொல்கிறேன், இதுதான் டெம்ப்ளேட்டு. சும்மா அது போகிறது, ரிப்பன் வெட்டுறது, ஒருத்தர் விஐபியை கூட்டு வந்து ஒரு இது எடுக்கிறது, இதெல்லாம் வந்து யூஸே கிடையாது. வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு, வாக்காளர்கள் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு, புது புது வகைகள் அதான் யோசித்து கொண்டு வர்றது. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டே இருக்குது, அங்கே யாருமே இது பண்ணல, வெளியூர் போகிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட வந்து சொல்லி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அங்கே போன எலெக்ஷனும் போடல, இந்த மாதிரிலாம் பண்ணணுன்றது, அங்கே மட்டும் ஸ்பெஷலாக இது பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த பூத் ஸ்லிப் கொடுக்குறது இருக்குல்ல, பூத் ஸ்லிப் கொடுக்குறது அரசியல் கட்சிகள் கையில் இருந்தது, அதையே நீக்கிட்டு நாங்கள் கொடுக்குறோன்ட்டு இப்போ இவங்களும் கொடுக்குறதில்ல. அப்போ வாக்காளருக்கு தனக்கான வாக்கு சீட்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இது ஒரு முக்கிய காரணம். அதேமாதிரி தமிழிசை ஒரு விஷயம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வாக்கு பதிவு வைக்காதீங்க, வெள்ளிக்கிழமை வச்சா வேலைக்கிழமையே கிளம்பி ஊருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு திங்கக்கிழமை வர்றாங்க, திங்கக்கிழமை வச்சா சனிக்கிழமையே கிளம்பி ஊருக்கெல்லாம் போயிட்டு என்ஜாய். நீங்கள் பார்த்தீங்கள கொடைக்கானலெல்லாம் எவ்வளோ வாகனம் இது. அப்போ இவங்கெல்லாம் யார், எதை பற்றியும் கவலைப்படாமல் எவன் ஆண்டா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணுன்ற மனநிலை உள்ள மக்கள். அப்போ இவங்கள வாக்களிக்க வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறதுக்கு என்ன சாம பேதம் தானம் தண்டம் என்ன வேணால் பண்ணுங்கள், வாக்களிக்க வைக்கிற வழி பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இப்படி தாங்க நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அதிகாரி இல்லை. போன தடவையும் சென்னை இந்த மாதிரி நடந்தது, இந்த தடவை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அது கிடையாது. இவங்க சும்மா ஒரு ரேலி போகிறது, ஒரு 100 பேரை சேர்த்துக்கிட்டு தேர்தல் விழிப்புணர்வு ரேலி, இதனால் யாருக்கு என்ன யூஸு, சேனலில் எடுத்து போட்டுக்கிட்டு இவங்க ஒரு பனியனை கலர் பனியனை மாட்டிக்கிட்டு போயிட்டு அவ்வளோதான். இதனால் மக்கள் எப்படி வாக்களிக்க வருவாங்க? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் டெம்ப்ளேட் ஒர்க்கை பண்ணிவிட்டு இன்றைக்கி போனோமா, ஒரு இடத்துல ஆடல் பாடல் வச்சோமா, பாண்டி பசாரில் பேனர் வச்சோமா, வாக்களிப்பது முக்கியம். இதனால மக்கள் அப்படிலாம் வாக்களிக்க வரமாட்டாங்க. வாக்களிக்க வர்றதுக்கான வழி என்ன, அதெல்லாம் இந்த ஏற்பாடு எதுவுமே கிடையாது. அதனால தான் இது. இன்னொரு பக்கம் மெத்தனமான செயல்பாடு, அதாவது தேர்தல் ஆணைய வேலைன்றதை எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் தான், ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் தான் பயன்படுத்துகிறீங்க. 3 நாள் பயிற்சி கொடுக்குறீங்க, அதில் ஏகப்பட்ட குளறுபடி. அந்த குளறுபடி தான் 72%ன்னு 7 மணிக்கு சொல்கிறாங்க. அதே டைமில் நீங்கள் நேஷ்னல் லெவலில் எல்லா ஸ்டேட்டுக்கான பர்சன்டேஜ் வரும்போது சென்னை தமிழ்நாடு வந்து 62% இருக்குது. அப்போ நானே ட்விட்டரில் எடுத்து போட்டேன், இது 62% 72% எது தான் உண்மை அப்படின்னு. நைட்டு 12 மணிக்கு 69%ன்னு போடுறாங்க. இதில் ஈவினிங் 7 மணிக்கு போடுறப்ப தென் சென்னை 10% இன்க்ரீஸு, வட சென்னை 13%, மத்திய சென்னை 10%ன்னு போடுறாங்க. அன்றைக்கி நைட்டு கொடுக்குற இதில் பார்த்தா வழக்கமாக உளுந்த அந்த 57% கூட இல்லை, 2% குறைஞ்சிருக்குன்றாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தில் ஏன் இவ்வளோ குளறுபடி அப்படின்னு கேட்டால், ப்ரெஸ் மீட் வச்சு நாளைக்கு சொல்கிறேன்றாரு சாகு அதிகாரி. அந்த ப்ரெஸ் மீட்டே 3 தடவை தள்ளி போடுறாரு. பார்த்தீங்களா, சனிக்கிழமை காலையில் கொடுக்குறதா இருந்துச்சு, அப்புறம் மதியம் வந்துச்சு, அப்புறம் நேற்று தான் கொடுத்தாங்க. இந்த புது படம் ரிலீஸ் ஆனால் தேட்டர் கிடைக்காது பாருங்கள், ஆளே வரமாட்டான்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ரிலீஸ் டைம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கே உங்கள்கிட்ட டேட்டா இல்லை, டைம் மாற்றுறீங்கன்னா நீங்கள் எந்த லட்சணத்தில் இயங்குறீங்கன்னு தெரியுதா? கேட்டால் எல்லாம் வந்து இளம் அதிகாரினா வேலை செய்ய மாட்டாங்களா? அதுக்கு தானே பயிற்சி. இன்னும் கேட்டால் வயசானவங்களோட இளம் அதிகாரி நல்லா வேலை செய்வான்னுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பயிற்சி, எல்லாமே வந்தீங்களா 3 நாளா ஜாலியாக இருங்க, பயிற்சி முடிஞ்சிச்சு போங்க, சும்மா அப்படி எடுத்துக்கிறது ஏதாவது ஒன்று காமிக்கிறது தான் அப்படின்னு. சாதாரணமாக இன்றைக்கி அந்த ஓட் மிஷின்லேயே அடித்தா எவ்வளோ ஓட்டுன்னு தெரியும், அதை எடுத்து கவுண்ட் பண்ணி இது பண்ணால இன்றைக்கி எல்லாமே நவீனம். பர்சன்டேஜ் 1 ஹவரில் எடுக்கலாம். இன்னொன்று ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கே வார் ரூம் வச்சுருக்காங்க, இதில் கார்பரேஷனில் அங்கே வந்துடும். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது.
இது இல்லாமல் தேர்தல் அதிகாரியுடைய செக்ரட்டரியேட்லேயும் அந்த வார் ரூம் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டிங்கு பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். இதை கூட்டி போகிறது கூட உங்களுக்கு இன்னும் 3 நாளா? இஷ்டத்துக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இதை வேறு தைரியமாக வேறு சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ? இவங்க எப்படி எலெக்ஷன் இதில் ஒரு நாடு ஒரு தேர்தல்னால் என்ன ஆகும்? ஒரு தேர்தலை ஒரு தேசத்துக்கான தேர்தலையே 2 மாதமாக நடத்துகிறாங்க. இதில் ஒரு நாடு ஒரு தேர்தல் இருக்கிற ஸ்டேட்டெல்லாம் கலைச்சிட்டு நடத்துறதுன்றது எவ்வளோ பெரிய காமெடியாக போய் முடியும்? இன்னொரு குற்றச்சாட்டை வந்து சமூக வலைதளங்கள் பார்க்க முடிச்சு. ஒரு பள்ளி சிறுமி வந்து 6ஆம் பள்ளி சிறுமி, நாங்கள் வந்து ஸ்கூலை எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம், ஒரு எலெக்ஷனுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஸ்கூலை இப்படி நாரடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. உண்மையிலே அவங்க சொல்கிறதே வந்து வருத்தமாக தான் இருந்துச்சு. அவ்வளோ அசுத்தமாக்கி போஸ்டர்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணி தேர்தல் நடத்துறதுக்கு அவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க. அந்த எடுத்த வளாகத்தை திருப்பி வந்து பராமரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தொகை செலுத்த மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த குற்றச்சாட்டுக்கான காரணம் நீங்கள் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது, வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது ஒரு விஷயம் கவனிங்க. ஜப்பான் மற்ற நாடோட மோடும் போது முடிஞ்சவனும் பாருங்கள், எல்லா ரசிகர்களும் அந்த ஸ்டேடியத்தையே சுத்தம் பண்ணி விட்டு போவாங்க. மற்றவங்க போட்டு அந்த எல்லாத்தையுமே இது பண்ணி சுத்தமாகி விட்டு போவாங்க. ஜப்பான் நடந்தால் மட்டும் ஏன்? அந்த நாட்டில் பிறக்கும் போதே எல்லாருக்குமே அந்த இது வந்து நமக்கு அந்த அக்கறை இருக்குது, நமக்கு கடமை அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயே 2 இடத்துல குப்பை இருக்குன்னா அந்த குப்பையை எடுத்து குப்பை அந்த இதில் பாக்ஸில் போடுறது, இல்லை யாரையா கூப்பிட்டு என்ன இது இப்படி இருக்குது சுத்தம் பண்ணுங்கன்னு எந்த இதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருப்பாங்க. இந்த மனப்பான்மை ஒரு இதுக்கு ரெஸ்ட் ரூம் போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வர்றது, சரியாக ஃப்ளஷ் பண்ணாமல் வர்றது, இது மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி மனப்பான்மை வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரண இந்த அசம்பந்த போக்கு எல்லா இடத்துலையுமே, இந்த அலட்சிய போக்கு எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. ஒரு காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தேட்டரில் கீழே கால் வைக்க முடியாது, அந்த பான் பராக் போட்டு திருப்பி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பான் பராக்கெலாம் செக் பண்ணுறது எல்லாம் பண்ணி தேட்டருக்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த போக்கு என்னென்னா, நம்ம வீடு மட்டும் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவங்க எதிராக நம்ம வேலை செய்கிற ஆஃபீஸ் கூட எக்கேடு கட்ட போனால் என்னென்னு அதை தான் இந்த யூகேஜி படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். நான் கூட ட்விட்டரில் எடுத்து போட்டிருந்தேன், எங்கள் ஸ்கூலில் இந்த பாடுபடுத்துறீங்களேன்னு. இதுவும் தேர்தல் கமிஷனுடைய ஒரு இதுதான். நீங்கள் தானே பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் தான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். இதுக்கு ஒரு தொகை ஒதுக்குங்க. உங்களால் முடியல, துப்புரவு பண்ண முடியலன்னா அதுக்குன்னு இது பண்ணி கொடுத்துட்டு போங்க. குழந்தைகள் படிக்கிற இது இல்லை, அங்கே போய் சாப்பிட்டு இது போட்டு எல்லாம் எனக்கு என்னென்னு பயன்படுத்தி விட்டு அப்படியே போகிறது. அப்போ என்ன இது எப்படி இது கல்யாண மண்டபத்தில் பண்ணுவாங்கல்ல, போட்டு எனக்கு என்னென்னு போவாங்க, அப்புறம் துப்புரவு பணியாளர் வந்து அதை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த பார்த்து வளர்கிற குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கும், நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். அதில் தான் நீங்கள் சவுக்கடி கொடுத்த மாதிரி அந்த குழந்தை பேசுனது வைரல் ஆகிட்டு இருக்குது. இதையும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் போனோன்னா ஏதாவது பேப்பர் கிடந்தால் எனக்கு என்னென்னு போவோம், பாத்ரூம் போனால் லைட் ஆஃப் பண்ண மாட்டோம், கதவு மூட மாட்டோம், ஃப்ளஷ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு சொந்த ஊர் போகிறவங்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ரயிலில் வந்து சிறப்பு ரயில் இயக்கப்படலை, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து கிளாம்பாக்கம் வழக்கம் போல் வந்து பேருந்துகள் இல்லாமல் சாலையில் மறியல் பண்ணி பஸ் மேலே ஏறி போராட்டம் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இதுவும் வந்து வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை தேர்தல் ஆணையம் வந்து கவனிச்சிருந்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கலாம் அரசை. அதையும் கேள்வி கேட்கல. அப்போது வந்து எதையுமே ஆக்ஷன் எடுக்காமல் தேர்தல் ஆணையம் வந்து கையை பசையிறது சரியாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன்ல, தேர்தல் என்னைக்கு அறிவிக்கப்படுதோ, இது அந்த சத்யபிரதா சாகு தேர்தல் அதிகாரிகள் சேர்த்து தான் சொல்கிறது. தேர்தல் எந்த கணம் அறிவிக்கப்படுகிறதோ லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துடும். அந்த ஆட்சியை அவங்க போடுறது தான் உத்தரவு, அவங்க போடுறது தான் போலீஸ்லேருந்து எல்லாம் கேட்கணும். கரெக்டாக? இதை வந்து அவருக்கு மறந்து போச்சு போல். அவர் இந்த ஸ்டேட் அதிகாரியாகவே செயல்பட்டு அவருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பவர் இருக்குது, என்ன பண்ணுறது எல்லாம் மறந்து போச்சு. அப்போது நீங்கள் ஆர்டர் போட மாட்டீங்க, யாரும் அப்போ செயல்படுற இடத்துல இருக்கவங்களும் எனக்கு என்னென்னு இருப்பாங்க. அதோடைய விளைவை தான் நம்ம வந்து ரயில்வேஸ்லேயும் பார்த்தோம், கிளாம்பாக்கத்துலேயும் பார்த்தோம். கிளாம்பாக்கம் வந்து சிவசங்கரா வந்து ஆர்டர் போட முடியும், நீங்கள் தான் தேர்தல் ஆணையம் தான் போடணும். கிளாம்பாக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காமெடியாக கூட சொல்லியிருக்கோம் அரட்டையில். கிளாம்பாக்கம் வழியாக பஸ்ஸு ஏறி ஒருத்தன் ஓட்டு போட போகிறான்னா கடுமையான கோபத்தில் போய் அரசுக்கு எதிராக தான் போடுவாங்க. அதை வந்து இவ்வளோ சொல்லியும் இந்த தேர்தல்லையும் அதே அதே நடந்ததா? மக்கள் காலையில் வரைக்கும் ஊருக்கு போதவனா இருந்தான், விடிய வீடியோ எடுத்து போட்டவனா இருக்கிறான், போராட்டம் நடத்தி திரும்பி போடான்னு வந்துட்டாங்க.
அப்போ நீங்கள் என்ன மதிக்கிறீங்க? ஒரு பக்கம் சென்னையில் இருக்கிறவன் ஜாலியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 வயசு 80 வயசு இவெல்லாம் ஒரு அம்மா செத்தே போச்சுங்க வெயிலில் நின்று. ஏன் அவங்களுக்கு என்ன ஓட்டு போடணுன்னு என்ன அவ்வளோ அக்கறை? அந்த அக்கறை அந்த கடமைக்காக தானே வந்தாங்க, செத்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மாளிகையில் அப்பார்ட்மெண்ட்லேயும் அதுலேயும் இருக்கிறவங்க லீவ் போட்டு இதை வந்து ஒரு சுற்றுலா நாளாக இது பண்ணி சுற்றுறவங்களும் இருக்காங்க. அவங்களையும் தேர்தல் ஆணையம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஊருக்கு போய் தேர்தலுக்கு ஓட்டு போடணுன்னு கிளம்பி போகிறவங்களுக்கும் பஸ் இல்லை, ட்ரெயின் வந்து கூடுதல் ட்ரெயின் ஒரு பேஸ் தான் நடத்துகிறீங்க. தமிழ்நாடு ப்ளஸ்ஸு இதில் கொஞ்சம் ஒரு 5 சீட்டு ஊபியில், வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம், இப்படி தானே பெருசாக முழுமையாக நடந்தது தமிழ்நாட்டில் தான். கூடுதல் ரயிலில் கூடுதல் பேருந்து பண்ணி கொடுக்கறது சம்மந்தமாக என்ன தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்கள்? என்ன ஆலோசனை பண்ணாங்க? ஒன்றுமே இல்லையே. அது வாட்டில் அது போவோம், அது வாட்டில் அது போகணும், அதான் நடந்தது. அப்போ இதுவும் வந்து அலட்சியம். இந்த தேர்தல் வந்து எனக்கு என்னன்னு பண்ணாதை தான் நம்ம பார்க்குறோம். வழக்கமாக வந்து இந்த பேர் நீக்கம் அப்படிங்கிறது வந்து தனிநபர்கள் சொல்லுவாங்க, அதை தாண்டி அரசியல் கட்சிகள் அங்கொண்டு இங்கொண்டுமா சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் விடுபட்டு போச்சு, அந்த ஏரியாவில் விடுபட்டு போச்சு. ஆனால் இந்த வாட்டி மட்டும்தான் முதல் முறையாக ஒரு கட்சியை சேர்ந்த பெரும்பாலான வேட்பாளர்களே வந்து இந்த மாதிரி நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது. அதுவும் போக எலெக்ஷன் வச்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுவும் அவங்க சொல்கிற எண்ணிக்கை வந்து சில ஆயிரங்கள் இல்லை, 1,00,000 வாக்குகள், ஒரு தொகுதிக்கு 1,00,000 வாக்குகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய நம்பர். அதை வந்து ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, பாஜகவுடைய பெரும்பாலான கேண்டிடேட்டு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவங்க வந்து திமுகவை தான் இதுக்கு டைரெக்டாக காரணம் சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? தேர்தல் ஆணையம் யார்கிட்ட இருக்குது? இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் திமுக எப்படி காரணமாகும்? இல்லை, லிஸ்ட்டில் சேர்க்கறதெல்லாம் வந்து எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுறாங்க. பண்ணட்டும், கண்ட்ரோல் யாருக்கிட்ட? தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் அதுதான் இவங்க காமெடி என்னென்னா, இவங்களுக்கு தேர்தல் ஆணையன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு கீழே இயங்குது, அது தனி ஒரு பாடி. நீங்கள் குற்றம் சாட்டினா அவங்க மேலே தான் குற்றம் சாட்டணுன்றதை பற்றி கவலையே இல்லாமல் திமுக நீக்கிடுச்சு. இன்னொரு பக்கம் 1,00,000 வாக்குகள்ன்றது ஒரே அஜெண்டா. இவங்க பார்த்தீங்களா எப்படி அந்த கச்சத்தீவுக்கு ஒரே அஜெண்டா, மேலே நட்டால் ஆரம்பித்து கீழே சாதாரண இருக்கிற ஆள் வரைக்கும் பேசுனாங்க. அப்புறம் தான் திடீர்னு கொண்டு வந்து அது மாதிரி இது 1,00,000 அண்ணாமலை இவர் பேசுறதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு நம்புகிற மாதிரி இருந்தால் தான் மக்களும் ஏற்றுக்குவாங்க. 1,00,000 வாக்குகள் ஒரு தொகுதியில் இல்லாமல் போச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் யோசிச்சு பாருங்கள். 2080 பூத்துனா 1,00,000 வாக்குகள்னா டிவைடட் பை 2ன்னு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகும்? ஒரு வாக்குச்சாவடிக்கு எவ்வளோ வாக்குகள் மிஸ் ஆகும்? அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாதிரி பூதாகரமாக வெடிக்கும். ஆயிரங்களில் இல்லாமல் போச்சு. அதுக்கு தான் சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்துடைய அலட்சியம். பொதுமக்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். இல்லைன்னா போய் அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணி என் பேர் நீக்கப்பட்டிருக்கு, என்னுடைய வாக்கு இல்லை அப்படின்றத அப்பப்போ ஜனவரியில் ஜூனில் இன்னொரு தடவை செப்டம்பரில் ஏதோ ஒன்று போடுவாங்க. ஒரு 2-3 தடவை இந்த வாக்காளர் பட்டியல் வரும். அப்போல்லாம் நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். எந்த பாகம் உங்களுடைய வாக்காளர் எண்ணு முதல் கொண்டு இதில் வந்துடும். இது இசியுடைய அந்த வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணி வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ இதை கூட பண்ண முடியல நான் இருப்பேன்னு பொதுமக்களும் இதை கூட நாங்கள் கண்காணிக்க மாட்டோம், வாக்காளர் விடுபட்டது இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு இவங்களும். இன்னொரு பக்கம் இவர் சொல்கிறாரு 1,00,000 வாக்கு போச்சுன்னு. நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பை நீங்கள் உண்மையிலேயே எலெக்ஷன் நிற்கணும்னா ஒவ்வொரு தெருவுலையும் இதுலேயும் உங்களுக்கான வாக்கு முகவர் இருக்கணும்ல. அவர் அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் வாக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. இது எதையுமே செக் பண்ணல, என்ன தரவுன்னு பார்க்காம 1,00,000 போச்சு 1,00,000 போச்சுன்னு எல்லாருமே சொல்லி வச்ச அப்புறம் இங்கே வினோஜி சொல்கிறாரு, எங்கள் அண்ணாமலை சொல்கிறாருலாம். இது வந்து ஒரு இது கிடையாது. தமிழிசை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் 1,00,000 சொல்லலையே. அவங்க சொல்கிறது இந்த மாதிரி விடுபட்டுருக்குது, நடவடிக்கை எடுக்குது. ஏன்னா அவங்க நீண்டகால அரசியல்வாதி, அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு பெரிய இது மாதிரி கிடையாது. இன்னொரு விவகாரம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் ஒரு பெண் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுற பாஜகவுக்கு ஓட்டு போட்டனால தான் குடும்பத்தின் முன்னிலையில் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை, அது குடும்ப தகராறு, முன்விரோதம் காரணமாக கொல்லப்பட்டாங்கன்னு காவல்துறை வந்து செய்தி அறிக்கை வெளியிடறாங்க. ஒரு தவறான தகவலை அண்ணாமலை பதிவு பண்ணுறாரு, அதுவும் தேர்தல் நேரத்தில் பதிவு பண்ணுறாருன்னா அவர் மேலே குறைஞ்சபட்சம் நடவடிக்கையாவது எடுத்துருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு நோட்டீஸாவது கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. உண்மையிலேயே வந்து அது என்ன நடந்துச்சு அப்படின்னு மக்களுக்கே குழப்பமாக இருக்குது. ஊடகங்களும் வந்து 2 டைப்புமே கேரி பண்ணுறாங்க. சில
மீடியாஸில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாதான்? கண்டிப்பாக பதற்றத்தை ஏற்படுத்தும். திமுகவுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்புகிற ஒரு இது மாதிரி பார்க்கப்படும். என்னென்னா என்ன நடந்ததுன்றது விசாரணைக்கு பின்னாடி தான் தெரியும். இப்போ நம்மளே வந்து எதுவுமே சொல்ல முடியாது, இதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு. ஆனால் இதை பற்றி எதுவுமே விசாரிக்காமல் எனக்கு என்னென்னு உடனே அறிக்கை விடுறது, திமுகவை குற்றம் சாட்டுறதுன்றதுலாம் வந்து சிக்கலில் போய் முடியும். இதை பற்றி அவர் இது இல்லை. இது முன்னாடியே இந்த மாணவி லாவண்யா மத மாற்றத்தினால தான் தற்கொலை பண்ணிக்கிச்சுன்ற மாதிரி வந்தது. அப்புறம் விசாரணையில் அப்படி இல்லைன்றதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கூலில் வருஷம் மாணவர்கள் படிச்சுட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு இது வந்ததுன்றதுலாம் அது அந்த மாதிரி சமூக அக்கறை பற்றி கவலையே இல்லாமல் பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. போலீஸும் பயப்படுது, அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும். இது உடனே இது பண்ணி விசாரணை இது பண்ணி இதுதான் உண்மைன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து குறிப்பிட்டு என்ன சம்பவம் நடந்துச்சு, 2 பிரிவில் யார் யார் இருந்தாங்க, எதனால் சண்டை அப்படின்லாம் போகிறாங்க. இதில் வந்து 2 பிரிவினருக்கு இடையே மோதல் அப்படின்னு போட்டால் பரவாயில்ல, ஒரே ஆளுங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த சாதி பெயரை போட்டு இவங்க வந்து அனைவரும் இந்த சாதியினர் எதிர்த்தரப்பு அப்படின்னு போட்டு இவங்களும் அதே அந்த சாதி பெயரை போட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கும்போது போலீஸோடைய ப்ரெஸ் ரிலீஸில் சாதி பெயரை பர்டிகுலராக குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்து? இந்த விவகாரத்தில் வந்து இந்த கடலூர் மாவட்ட போலீஸ் வந்து பிராக்கெட்டில் அந்த சமூகத்தை குறிப்பிட்டு கொடுத்து பத்திரிகை செய்து கொடுத்தது கண்டிக்கத்தக்கது. இப்படி கொடுக்கக்கூடாது. போலீஸ் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது ஏதாவது திடீர்னு இந்த மாதிரி அதிகாரிகள் வந்துட்டு ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணுறது தான். அது பொதுவாக வந்து டிஎஸ்ஆர் போலீஸ்க்குள்ளே ஒரு டிஎஸ்ஆர் சர்க்குலேட் ஆகும். அதில் வந்து கண்டிப்பாக யார் எந்த சமூகம்னு குறிப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா, இது வந்து சமூக விரோதத்தினால 2 சமூகங்களில் நடந்த விரோதத்தால் நடந்ததா, இல்லை வன்கொடுமை இருக்குல்ல, இப்போ பட்டியல் என்னன்னா வன்கொடுமை அந்த மாதிரி விஷயங்களுக்காகவா அப்படின்றதுக்காக பொதுவாக வந்து அந்த இதை குறிப்பிட்டு கொடுப்பாங்க. அது போலீஸ்க்குள்ளே அவங்க அதிகாரிகளுக்கு அனுப்புகிற ஒரு டிஎஸ்ஆர். வெளியில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 2 சமூகங்களுக்கிடையே மோதல், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் அங்கே மோதல் போக்கு இருந்து வந்தது. இந்த நிலைமையில் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அங்கே இப்படி தான் கொடுப்பாங்க, தவிர யாருன்னு சொல்ல மாட்டாங்க. இது இந்த மாதிரி வர்றது பார்த்தா இவங்க எந்த அளவுக்கு எனக்கு என்னன்னு அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சர்க்குலர் பத்திரிகை செய்தியும் போட்டு வேறு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்புடையதல்ல. இன்னொன்று வந்து இந்த விவகாரத்தில் என்ன விசாரணை என்ன இதுன்றது விசாரணை முடிவுக்கு பிரகாரம் தான் மற்றவங்களும் கருத்து சொல்லணும். எனக்கு என்னென்னு கருத்து சொல்லவும் கூடாது. இன்னொரு விவகாரம், பல்வேறு இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் புறக்கணிப்பு நடந்ததை பார்க்க முடியுது. அதில் வேங்கை வேளாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இடங்கள். இதில் பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு அந்த இடத்துல தேர்தல் புறக்கணிப்பு நடந்ததுக்கு 10 பேர் மேலே வந்து சுங்கவாசத்தரம் காவல்துறையில் வந்து வழக்கு பதிவு பண்ணதை பார்க்க முடியுது. தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அவங்களுடைய போராட்டத்துடைய ஒரு வடிவமாக பார்க்க முடியும். ஆனால் அதுக்கும் வந்து வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிறது இது தேர்தல் ஆணையம் எடுத்திருக்குமா, இல்லை இன்னமும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்து இங்கே ஸ்டேட் பார்ட்டிக்கிட்ட இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதிகாரிகளை மாற்றவில்லை அப்படின்னா அதிகாரிகள் இன்னும் தன்னை வந்து இந்த அரசு கீழே இயங்குறதா தான் நினச்சிக்குவாங்க. இதில் வந்து இந்த வழக்கு வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, தேர்தல் புறக்கணிப்புக்காக போடலை, தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறதுக்கு தூண்டியதாக அப்படி தான் போட்டிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. புறக்கணிப்பு செஞ்சால் அவங்கள பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் தென் சென்னையில் 20 லட்சம் பேர் மேலே போடணும். தேர்தல் புறக்கணிப்பு தானே, ஓட்டு போடாமல் போனது தானே. இவங்க கோரிக்கைக்காக போராடி புறக்கணிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, அதில் தலைமை தாங்கின ஒரு 5-6 பேர் மேலே செலக்ட் பண்ணி புறக்கணிப்பை தூண்டியதாக வழக்கு போடுவாங்க. இதெல்லாம் வந்து பெருசாக நிற்காது. இதே மாதிரி தான் வேங்கை வயல், அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, எதை பற்றியும் கவலைப்படல. அந்த பிரச்சனை நடந்த அன்றைக்கே போய் ஒரு சீன் கிரியேட் பண்ணி விட்டு தானே போனாங்க. அந்த மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் ஒரு பெண்ணை கூட்டு போய் ஆலய நிலைவு போராட்டம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் அந்த இது மனம் கலந்த விஷயமும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேட்ரு பெருசாச்சு. அரசியல் கட்சிகளும் பெருசாக சடங்கு பூர்வமாக தானே போராட்டம் நடத்துகிறாங்க. சிபிஎம்மோ விசிகேவோ பெருசாக அதில் அக்கறை காட்டலையே, கண்டிக்க கூட இல்லை பெருசாக. அப்போது அந்த இதை வந்து அந்த மக்களை எப்படி பார்க்குறாங்கன்றது தான் இது. அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் இந்த மீன் இதுக்காக வந்து அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் சொல்லி கேட்காம அவங்களும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த தடவை தமிழ்நாட்டில் பல இடங்களில் தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு. மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா முன்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, ஐயோ இது வந்து தேர்தல் இதில் வந்து ஒரு அவமானகரமான விஷயம், உடனடியாக அவங்கள எப்படியாவது வாக்கு செலுத்த அவங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, 1500 ஓட்டு தான் போட்டும் போ, புறக்கணிச்சா புறக்கணிச்சுக்கன்ற மாதிரி தான் இருக்குது.
இல்லை மற்ற இடங்களில் வந்து எங்கேயுமே வழக்கு பாயல, ஆனால் பரந்தூரில் மட்டும் அது வழக்காக மாறுனதுக்கான காரணம் என்னது? பரந்தூர் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான இடம் கையகப்படுத்துறதுல மத்திய அரசு மக்களவையில் பாரிவேந்தர் கேட்டப்போ நாங்கள் வந்து விமான நிலையம் கட்டுறது தான் கேட்டோமே தவிர இந்த இடம் தான் வேணும்னு நாங்கள் சொல்லலை அப்படின்றாங்க. அப்போ பரந்தூரே வேணும், அது பக்கத்தில் இடம் இருந்தால் அதுவும் தேவையில்லை, நாங்கள் இதை முடிவு பண்ணிட்டோம், இதை தான் நான் கையகப்படுத்த போகிறோன்னு பிடிவாதமாக தமிழக அரசு இருக்குது. இதுக்கு எதிராக மக்கள் வந்து சுத்தமாக கொஞ்சம் கூட சிதறாமல் கிட்டத்தட்ட 600வது நாள் 2 வருஷத்தை நோக்கி இந்த போராட்டம் நடக்குது ஒரு ஆர்கனைஸ்டாக. அப்போது இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எரிச்சல் மூட்டுற விஷயமா மாறுது. இதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறவங்க மேலே வழக்கு இந்த மாதிரிலாம் போட்டால் அவங்க வந்து இந்த போராட்டம் கலையும்னு எதிர்பார்க்குறாங்க. அங்கே போய் சும்மா வாழ்த்தி பேச போனோம் இவர் மேலேயே போடலையா, 17 பேர் மேலே வழக்கு போடலையா? அதனால் வந்து பரந்தூர் விவகாரத்தை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா இந்த மாதிரிலாம் வழக்கு இதெல்லாம் போடலான்றதில் அரசு உறுதியாக இருக்கிறதுனால இது நடக்குது. அது தேர்தல் ஆணைய நடவடிக்கையா இந்த காவல்துறை நடவடிக்கையான்னு தெரியல. இது விசித்திரமாக தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் பாஜக வேட்பாளர் களமிறங்கியிருக்காரு. அவருக்கு சொந்தமான 4 கோடி பிடிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 4 கோடி அவரது இல்லை அப்படின்னு அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து இன்றைக்கி ஆஜராக சொல்லியிருந்தாங்க. ஆஜராகிறதுக்கு 10 நாள் டைம் கேட்டு அவர் மனு போட்டிருக்காரு. இன்னொன்று இதில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு வந்து அமலாக்கத்துறை பதில் போட்டிருக்குது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்துக்கு எல்லாம் இது வராது அப்படின்னு சொல்லி இதில் நாங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வராதுன்னா, இந்த பணம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாக்காளர் கொடுத்து எடுத்து செல்லப்பட்டதுன்னு வச்சிங்களேன். அந்த பணத்தை வந்து வருமான வரித்துறை போலீஸ் பிடிச்சி வருமான வரித்துறைகிட்ட கொடுத்துட்றாங்க. வருமான வரித்துறை இந்த 4 கோடிக்கான சோர்ஸ் கேட்கும்போது வரி ஏன் கட்டலை அப்படின்னு இது பண்ணும்போது அவங்க வந்து இல்லைங்க அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் அதற்குரிய அபராதத்தை அவங்க போடுவாங்க. அப்போ அந்த அபராதத்தை கட்டிட்டா அதோட அந்த விஷயம் முடிஞ்சிடும். பிஎம்எல்ஏ ஆக்ட் ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டவிரோத விவகாரம் மூலியமாக லஞ்ச ஊழல் இல்லை போதை மருந்து கடத்துறது இல்லை வேறு வகையில் ஏதோ ஒரு வகையில் வர்ற பணத்தை மறைத்து அதை வேறு ஒரு வகையில் ஹவாலாவாகவோ இல்லை வேறு வகையில் முதலீடாகவோ அந்த பணத்தை வந்து நீங்கள் பண்ணும் பொழுது அது வந்து பிஎம்எல் ஆக்ட் கீழே வரும். இது அந்த மாதிரி பார்க்கப்படுறது இல்லைல்ல. வாக்காளர் கொடுத்து எடுத்துகிட்டு போனது அதிகபட்சமாக வருமான வரித்துறையில் அதுக்கான கணக்கு காமிக்கணும், இல்லாட்டி ஃபைன் கட்டணும். 100-200% வரை கூட ஃபைன் போடுவாங்க. அதனால் அது அப்படி தான் அதனால தான் அமலாக்கத்துறை அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து இதில் சம்மன் கொடுத்ததில் வந்து என்ன விவகாரம் ஆஜராகிறது சம்மந்தமாக அவருக்கு சில சட்ட உதவிகள் ஏதாவது தேவைப்படலாம். அதனால் அவர் டைம் வாங்கிக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு பிடிக்கிறாங்க, இல்லை ஒரு நகை பிடிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே பிடிச்சா உடனடியாக அந்த பணம் வருமான வரித்துறையில் அந்த வழக்கு ஒப்படைக்கப்படும். அவ்வளோதான். வருமான வரித்துறை அதற்கான இதை கேட்டு அவங்க முடிச்சுக்குவாங்க. லோக்கல் போலீஸுக்கும் இதுக்குமே எந்த சம்மந்தம் கிடையாது. இதில் இது வினோதமாக இருக்குது, சம்மன் கொடுத்து கூப்பிட்றதெல்லாம். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.